சாட்டர்டே இந்த வீக் வந்து நான் வீட்டுக்கு போகல. ஹாஸ்டலில் தான் இருந்தேன். ஸோ பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து எர்த்திங் க்ளோ. இது எங்கள் அண்ணாவுக்கு வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுனாங்க. பட் அது நல்லா இருந்துச்சு நான் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதை போட்டு இப்போ வரைக்கும் நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் காலையில் எப்போவுமே வந்து 7 மணிக்கு எங்கள் ஹாஸ்டலில் சாப்பாடு வச்சுருவாங்க. போய் எடுத்துகிட்டு வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். இன்றைக்கி உப்புமாவும் தயிர் சாப்பாடும் வச்சுருந்தாங்க. நான் தயிர் சாப்பாடு சாப்பிட்டேன். அண்டு இன்றைக்கி கிட்டு படிக்கலாம் உருப்படியாக ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஒன்ஸ் நீட்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு கடைக்கு போய் எள்ளில் செய்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வந்தேன். 100 கிராம்ஸ் எள்ளும் 100 கிராம்ஸ் கடலையும் வாங்கிட்டு வந்தேன். எள்ளை எப்படியும் கசக்கும். ஸோ ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக கடலை போட்டுட்டா கொஞ்சம் கசக்காது அப்படின்னு நான் ஜாகரியை ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்டு நான் வந்து டேரெக்டாக பிளெண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். பட் நீங்கள் வந்து கெட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் பிளெண்டரில் வந்து போடும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சி கொடுக்கும். நான் வந்து அரைக்காதனால பிளெண்ட் பண்ணும்போதே வந்து எனக்கு அந்த சிசாமி சீடில் வந்து இருக்க ஆயிலெல்லாம் வெளியே வந்து கொஞ்சம் வந்து வாட்டரின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. பட் அந்த பதம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எதுவுமே வரல. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி அரைக்கும் போது ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் வரும். அதில் உருண்டை பிடிச்சிருந்தா நல்லா வரும். பட் என்னோடதில் வந்து உருண்டையெல்லாம் பிடிக்க முடியாது. என் பிளெண்டரும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. ஸோ வந்து நான் ஜாகரியை ஸ்கிப் பண்ணதுக்கு ரீசனே வந்து எங்கிட்ட ஹனி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் நீங்கள் ஜாகரினா அதை நிறையா போடணும். ஹனி அப்படின்னா கொஞ்சமாக போட்டு கலக்கினாலே போதும், நிறையா ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நார்மலாக கடையில் விற்கிற அந்த டேஸ்ட்டு வராது. இதில் கொஞ்சம் ஹனி வந்து நல்லா டாமினேட் பண்ணும். பட் எனிவேஸ் இதுவும் நல்லது தான்னு சொல்லிட்டு இதவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதும் நாட் பேட், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்களும் வந்து ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அண்டு சிசாமி சீடில் தான் உங்களுக்கு நிறையா அயன் கண்டென்ட் இருக்கும், கால்சியமும் இருக்குது. அண்ட் போத் சிசாமி அண்ட் ஹனியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. கலோரிஸ் தான் அதிகம், மற்றபடிக்கு இது நல்லா இருக்கும். நான் அப்படியே வந்து ஒரு வ்ளாக் பார்த்துட்டே வந்து இதை சாப்பிட்டேன்.